ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் தமிழ் எஃப்டி ஸ்கொயர். இன்றைக்கி நம்ம ராயபுரத்தில் ஈவினிங்கில் எங்கே வந்திருக்கோம், அது பின் சுல்தான் பிரியாணிக்கு தான் வந்திருக்கோம். இந்த பின் சுல்தான் பிரியாணியில் பிரியாணி ரிவ்யூ ஆல்ரெடி போட்டிருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா புதுசாக பீஃப் ஷவர்மா, பீஃப் ரைஸு, பீஃப் நூடுல்ஸ் அண்டு சிக்கன் ரைஸ், சிக்கன் நூடுல்ஸ் எல்லாம் ஃபாஸ்ட் ஃபுட்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க வித் காம்போவோட, சில்லி பீஃபோட. ஸோ அதெல்லாம் ப்ரைஸ்லாம் பார்த்துக்கோங்க. ஸோ இங்கே வந்து நம்ம வந்து ஃபாஸ்ட் ஃபுட்ஸில் வந்து பீஃப் ரைஸ் வந்து இவங்ககிட்ட ரொம்ப பீஃப் வந்து ரொம்ப ஸ்பெஷலாக பீஃப் ரைஸ் அண்டு பீஃப் ஷவர்மா வந்து இங்கே போடுறாங்க. ஸோ இங்கே வந்து உங்களுக்கு வந்து நல்ல குவாலிட்டியாக, அதுக்கப்புறம் கம்மி பட்ஜெட்டில் உங்களுக்கு வந்து வித்தின் 69 ஷவர்மா அண்ட் ஃப்ரைட் ரைஸ்லாம் பார்த்தீங்கன்னா 100 அண்ட் காம்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சில்லி பீஃபோட வித் 200 கிடைக்குது. இங்கே பாருங்கள், ஷவர்மா பார்த்தீங்கன்னா நல்லா பீஃபை வந்து அப்படியே மேக்னேட் பண்ணி நல்லா வந்து அந்த குபூஸை வந்து நல்லா அதில் ஹீட் பண்ணி அதில் வந்து மைனஸை வந்து அப்படியே மேலே வந்து இது பண்ணி வெறும் பீஃப் அந்த மீட்டை மட்டும் வச்சு கொடுக்குறாங்க. ஸ்பெஷல் ஷவர்மானா 100 ருபீஸ் வரும். நார்மல் உங்களுக்கு வந்து வித் கேபேஜ் இந்த மாதிரி இதுக்கெலாம் வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணினா உங்களுக்கு வந்து 69 தான். ஸோ 69க்கு நீங்கள் ஒரு பீஃப் ஷவர்மா சாப்பிட்லாம். அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா தவா கறியும் இருக்குது. தவா கறி உங்களுக்கு ஜஸ்ட் 70 ருபீஸில் கிடைக்கும். ஸோ இவங்ககிட்ட பிரியாணி நம்ம ரிவ்யூ ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஸோ பீஃப் பிரியாணி வந்து ஜஸ்ட் இவங்ககிட்ட 70 ருபீஸ் வித் காம்போவோட உங்களுக்கு 100 ருபீஸில் பீஃப் தவா அப்படிலாம் சாப்பிட்லாம். பட் இங்கே ஈவினிங்கில் பார்த்தீங்கன்னா 5 to 11 இவங்க போட்டிருக்காங்க. நம்ம வந்து ஒரு பீஃப் ஷவர்மா அண்டு பீஃப் ரைஸ், பீஃப் ஃப்ரைட் ரைஸ் தான் ஆர்டர் பண்ணோம். அது வந்து பார்சல் வாங்கியாச்சு. நமக்கு டோட்டலாகவே 69 + 100 169 தான் வந்தது. ஸோ வீட்டுக்கு போயிட்டு நம்ம சாப்பிட்றதுக்காண்டி ரெடி ஆயாச்சு. ஸோ ஃப்ரைட் ரைஸ் வந்து நல்லா பீஃப் ஃப்ரைட் ரைஸ் நிறைய குவான்டிட்டி கொடுத்துருந்தாங்க. அண்ட் ஷவர்மாவே நல்ல பல்கியான ஷவர்மா வந்தது. அண்ட் வெளியில் பார்த்தீங்கன்னா குபூஸ் நல்லா அந்த ஹீட் பண்ணி அந்த ஸ்மோக்கி ஃப்ளேவர் இருந்தது. ஸோ ஸ்மெல்லே சூப்பராக இருந்தது. பீஃபோட ஃப்ளேவர் ஸ்மெல் சூப்பராக இருந்தது. ஸோ நம்ம அப்படியே அதை ஓப்பன் பண்ணி பார்த்தோம். அது கூடவே அந்த பீஃப் ஷவர்மா கூடவே பார்த்திங்கன்னா ஒரு கூல் ட்ரிங்க்ஸும் கொடுக்குறாங்க. ஸோ ஒரு லெமன் ஃப்ளேவரில் ஒரு நிம்பூஸ் அதுவும் ஒன்று கொடுக்குறாங்க. நம்ம பீஃப் ஷவர்மா வந்து ஓப்பன் பண்ணிடலாம். ஓப்பன் பண்ணால் உள்ளே வந்து வித் அந்த மைனஸோட நல்ல பீஃப் வந்து நல்லா வந்து ஸ்மோக்கி ஃப்ளேவரில் இருந்தது. நல்லா வந்து குக்காக இருந்தது. அதோட மசாலா வந்து அவங்க மேக்னேட் பண்ணியிருக்காங்க. சூப்பராக இருந்தது பார்க்கவே. அண்டு நல்லா டெண்டரியாக பார்க்கவே சூப்பராக இருந்தது. ஸோ நம்ம வந்து சாப்பிட ஃபஸ்ட்டு பைட் ஸ்டார்ட் பண்ணோம். ஃபர்ஸ்ட் பைட் சாப்பிட்டா ஃபுல்லாக வந்து அந்த பீஃப் மீட்டு தான். அது கூட மைனஸ் வந்து பிளெண்ட் ஆகி சூப்பராக இருந்தது. நல்லா வந்து ஃபுல் மீட் அப்படியே வந்து அந்த ஸ்மோக்கி குபூஸோடு சாப்பிடும்போது வேறு லெவல் டேஸ்ட்டு. பட் ஒரே ஒரு சின்ன இது என்னென்னா, அந்த பீஃப் மீட் வந்து கொஞ்சம் ஹார்டாக இருந்தது. ஸோ அதை சீவ் பண்ண கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. அது இன்னும் கொஞ்சம் வேக வச்சா சூப்பராக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பீஃப் ஃப்ரைட் ரைஸ் வந்து எடுத்தாச்சு. அது குவான்டிட்டி பாருங்கள், ஒரு 2 பேர் சாப்பிட்ற அளவுக்கு ஒரு குவான்டிட்டி கொடுக்குறாங்க. ஸோ அதை அப்படியே ஓப்பன் பண்ணி நம்ம வந்து பிளேட்டில் வந்து அப்படியே வந்து கொட்டுறோம். அதோட குவான்டிட்டி மட்டும் பாருங்கள் எவ்வளோ இருக்குன்னு. ஸோ நான் ஹாஃப் தான் வந்து கொட்டுறேன். அதுலேயே வந்து பீஃப் மீட் வந்து நிறைய வந்து இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து பீஃப் ஃப்ரைட் ரைஸ் வந்து ஜஸ்ட் 100 ருபீஸ் தான். பட் ஆனால் குவான்டிட்டி வந்து 2 பேர் சாப்பிட்ற அளவுக்கு கொடுக்குறாங்க. ஸோ அந்த பீஃப் ரைஸை பிளேட்டில் கொட்டிட்டு அதோட பீசஸ்லாம் பார்த்தோம். ஸோ வந்து இதுலேயும் கொஞ்சம் பீசஸ் வந்து ஹார்டாக தான் இருக்குது. ஸோ இதை மட்டும் கொஞ்சம் அவங்க வந்து கொஞ்சம் நல்லா வேகிற மாதிரி வச்சாங்கன்னா நல்லாயிருக்கும். கொஞ்சம் ஹார்டாக இருந்தது. பட் ஆனால் பார்க்கவே நல்ல ஸ்மெல்லு மற்ற எல்லாமே சூப்பராக இருந்தது. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணோம், அந்த டொமேட்டோ சாஸை வந்து அப்படியே வந்து மேலே வந்து ஃபுல்லாக போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து ஸோ நெக்ஸ்ட்டு வந்து க்ரீன் சில்லி சாஸை வந்து அப்படியே வந்து மேலே அது கூட வந்து நல்லா போட்டுட்டு அப்படியே என்ன பண்ணோன்னா ரெண்டையும் வந்து மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டு பார்த்தோம். ஸோ வேறு லெவல் டேஸ்ட்டுங்க. பட் மீட் மட்டும் கொஞ்சம் ஹார்டாக இருக்குது. அது மட்டும் கொஞ்சம் பண்ணாங்கன்னா டேஸ்ட் வேறு லெவலில் இருந்தது. நீங்களும் போய் ட்ரை பண்ணி பாருங்கள். சீன் நடந்த வீடியோ பாய்.